முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யார் என்கிட்ட தவம் இருந்து முருகா எனக்கு இதை சொல்லுங்க, எப்படியாவது இதை நடத்தி கொடுங்கன்னு கேட்டாலும் நான் எப்போதும் என்ன செய்ய போறேங்கிறதையும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறதையும் குறி சொல்வதே கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி கிடையாதல்லவா? என் மனசுக்கு பிடிச்ச எனக்கு பிரியமான பிள்ளையாக நீ இருப்பதால் தான் உனக்காக நல்லதை செய்வதற்காக இப்போது குறி சொல்ல வந்திருக்கேன். என் வேலை தொட்ட உனக்கு நீ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க உண்மையையும் உனக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களையும் பற்றி சொல்ல வந்திருக்கேன். என் செல்ல பிள்ளையே, நீ பயம் நினச்சிக்கிட்டு இருக்கியே, அது ஒரு பொய். நீ எந்த விஷயத்துக்கும் மனசளவில் பயப்படவே தேவையில்லை. உனக்குள் இருக்கும் என் வேலின் சக்தி நிச்சயம் உண்மையாக இருந்து உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் போகுது. நான் மட்டும் உன் மனசுக்குள்ளே இருக்கேன்னா நினைக்கிறேன். என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்குதுன்னு சொன்னதை நீ மறந்து விட்டாயா என்ன? நீ எப்போது தடுமாறினாலும் இந்த முருகன் உனக்காக ஒரு தடையில்லாத பாதையை உருவாக்குவேன். நீ நடந்து போக தயாராக இருந்தினா உனக்காக பொற்பாதையை மலர்பாதையாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்வமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்போதும் சோர்ந்து போகாதன்னு நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? என் வேல் உன் மனசில் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க தான் போகுது. நீ ஒவ்வொரு முறையும் என்னை நினச்சி மனசு வருத்தத்தோட உன் வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்க. உன் வேண்டுதல்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நான் அதை எப்படி உனக்கு நிறைவேற்றி கொடுக்காம இருப்பேன்? இதோ இப்போதே உன் தலைமேல் என் கைகளை வைத்து ஆசீர்வதிச்சு உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தர தயாராயிட்டேன். நீ போகும் பாதை கருமையாக இருந்தாலும் இருளாக இருந்தாலுமே கூட உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு போராட்டங்களை கைவிடுவது சுலபம். ஆனால் அதை தாண்டி மன உறுதியோடு போராடுவது தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். என் செல்லமான வீர பிள்ளையான நீ போராடுவதற்கு தயங்காதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எதிர்த்து உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செய்ய தயாராகவே இருக்கணும். உன் கண்ணீருக்கு பின்னால் என் அருள் மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றியை தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ கண்ணீரை தொடச்சிட்டு கண்களை தெளிவாக வச்சுக்கிட்டாதானே என் அருள் உனக்காக காத்திருப்பது உனக்கு புரிய வரும். எப்போதும் என்னால் இது முடியுமா, எனக்கு இது சரியாக வருமானு நினைக்காத. உனக்காக நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நீ முன்னால் போய்கிட்டே இரு. தாமதமாகும் வெற்றிகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இதை தாண்டி உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சு கொடுக்குறேன். நிச்சயம் உன்னால் பிரகாசமாக ஜொலிக்க முடியும் என் செல்வமே. இந்த முருகனின் அருளால் நீ மனசில் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விட இந்த முருகன் நான் இருக்கேன். உன் முதுகின் பின்னால் உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உனக்கு நடைவழியை பழக்கி நீ போகும் பாதையையும் தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளை அண்ணி, எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசு சோர்ந்து போய் இப்போது கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தாலும் அதை தொடச்சி விட்டு உன் மனசுக்கு உற்சாக கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். நான் சொல்லும் இந்த குறி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை உடைக்கவோ ஒடுக்கவோ முடியாது. யார் அடக்கி ஒடுக்க நினச்சாலும் அதை தாண்டி நீ ஜெயித்து நிற்பாயேன் செல்வமே. உன்னால் முடியும்னு நம்பு. உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர இந்த கடவுள் முருகனின் அருள் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? ஒவ்வொரு நொடியும் அமைதியாக நிம்மதியாக மூச்சு விடு. உன் உயிரோடு கலந்திருக்கும் என் அருளை நீ உணர்ந்து கொள். இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கை திசை மாறி போகுது. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த முருகன் நான் செய்வேன் என் செல்வமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வலிமையையும்
உன் திறமையையும் உனக்கே உணர்த்த போகிறேன். நீ என்னவோ உன்னை சாதாரணமாக குறைவாக மதிப்பிட்டு நினைக்கிறதால் தானே உன்னால் முடியாது இவ்வளவுதான் உனக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உன் உள்ளே இருக்கும் திறமையும் உன்னுடைய பொறுமையும் இந்த உலகத்துக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் நான் சொல்கிறேன். உனக்கு தாயாக இருந்து உன்னை வழி நடத்தி நிச்சயமாக நீ எதிர்பார்க்கறத விட நினைக்கிறத விட மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. காற்று புயல் காற்றா பெருங்காற்றா வீசும்போது எவ்வளோ பெரிய மரம் கூட இங்கேயும் அங்கேயும் ஆடும். ஆனால் மரமும் அதன் கிளைகளும் என்னதான் அலைக்கழிக்கப்பட்டாலும் அந்த மரத்துடைய வேறு மண்ணை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழே உழுகாமல் நல்லபடியாக அதை நிற்க வைக்கும். அந்த வேர் போல தான் உன்னுடைய மனசு. உன் மனசு ஆழமான பக்தியோடு இருக்கும்போது உன்னை யாராலும் கீழே தள்ளி விட முடியாது. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் இறை நம்பிக்கைக்கும் சேர்த்து தானே உன் அப்பன் முருகன் உன் கஷ்டங்களை குறைச்சி உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி அமைச்சு கொடுக்க போகிறேன். நீ தோற்று போயிட்டோம் அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீ ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஓட்ட பந்தயத்தில் தோல்வியை தாண்டி என் அருளால் மிகப்பெரிய வெற்றியை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றியை நல்லபடியாக உன் கைகளை நான் ஒப்படைக்கிறேன். இத்தனை நாளாக நீ காத்துக்கிட்டு இருக்க, நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பிரார்த்தனைகளையும் உன் வேதனைகளையும் நான் கேட்டுவிட்டேன் என் செல்வமே. தாமதமாக இப்போது உனக்கு கிடைக்க போகும் வெற்றி நிச்சயம் நிரந்தரமாக நினச்சி நிற்கும். என்னடா இது எல்லாமே மெதுவாக போகுதே, எப்போது தான் எல்லாமே நடந்து முடியுமோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. மெதுவாக போகும் இந்த பயணம்தான் சக்தி உள்ள வெற்றி பயணமாக மாறப்போகுது. நான் உனக்காக சரியான தருணத்தை படைச்சு வச்சிருக்கேன். உன் உயிருக்குள் கலந்திருக்கும் இந்த முருகன் உனக்கு அசத்தலான மாபெரும் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். கஷ்டம்னு வந்தா அதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கணும். அப்போது தானே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த உலகத்துக்கு நீ சாதாரண பிள்ளையாக வந்து பிறக்கவில்லை. உனக்குள்ளேயே இந்த முருகன் உறைஞ்சிருக்கேன். நீ பாதை தெரியாமல் நிற்கும் போதெல்லாம் நான் தான் உனக்கான ஒளி பாதையை காட்டுவேன் என் செல்வமே. இப்போ இந்த நிமிஷம் கூட நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிச்சயம் உயர்வை அடையும். ஆமியன் செல்வமே. எப்போதுமே எனக்கு இது முடியாது, எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு இல்லைங்கிற வார்த்தையை இல்லாமல் செஞ்சுவிடு. எப்போதும் முடியாது, நடக்காது, கிடைக்காது, இல்லைன்ற வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டாம். நாளைக்கு செய்கிறேன், நாளைக்குன்னு நீ தள்ளி வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றே செய்ய ஆரம்பிச்சிடு என் செல்வமே. இந்த உலகம் உனக்காக அனுதாபப்படலைனாலும் ஆதரவு சொல்லலைனாலும் எப்போதும் உன்னை கீழே தள்ளி விடலான்னு தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ உன்னை பெருமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும். இப்படி எல்லாமே என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட அன்னன்னைக்கே எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றி அடைய தயாராக இருந்தினா உன் விதியை உன் அப்பன் முருகன் நான் மாற்றி காட்டுவேன். உன் பக்கத்தில் உன்னை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, வேணாம் நீ கஷ்டப்படாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒருத்தர் உன்னால் முடியவே முடியாது, நீ முயற்சி செய்கிறது வீணுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் நீ ஏன் போராடணும், இருக்கிற வாழ்க்கையை தப்பான வகையில் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக சுகமாக இருந்துட்டு போகணும் கூட சொல்லுவாங்க. ஊரில் உள்ளவங்க 1000 சொன்னாலும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட. ஏன்னா உன் மனசுக்குள்ளே குடியிருக்கிற உன் அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழிகளை காட்டுவேன் அல்லவா. இன்னும் நீ முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுக்குள்ளேருந்து நான் பேசக்கூடிய என் குரலை நீ நல்லபடியாக கவனிச்சாலே உன் வாழ்க்கை சிறப்பானதா வெற்றி உடையதாக மாறிடும். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். உன் நெஞ்சை தட்டி அந்த பிரச்சனைகளிடம் சொல்லு, நான் என் அப்பன் முருகனின் பிள்ளை,
என் அப்பன் முருகனுடைய வேல் எனக்கு துணையாக இருக்கும்னு. நீ ரொம்ப நாளா எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை சீக்கிரமே நல்லபடியாக நடத்தி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான படிக்கட்டை நான் உருவாக்கி தர்றேன். நான் உனக்கு கொடுக்குற வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. உன் கண்ணீரையும் நான் வீணாக்க மாட்டேன். நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரப்போகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றியின் பக்கமாக திரும்பும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான அழகான, அன்பான, அமைதியான, வெற்றிகரமான, செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் அமைச்சு தரப்போகிறேன். இதெல்லாம் எனக்கா நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப்போகுது, மாறப்போகுது என் செல்வமே. உன்னை எள்ளி நகையாடியவர்களுக்கும், ஏளனமாக பார்த்தவங்களுக்கும், கீழே கிண்டல் பண்ணி சிரித்தவங்களுக்கும் அமைதியே பதிலாக இருக்கட்டும். நல்லா உழைச்சி திறமையால் முன்னேறி உன் வெற்றியின் மூலமாக நீ அவங்களுக்கு பதில் சொல்லு. உன் எதிரிகளுக்கு நீ ஒருபோதும் வார்த்தையால் பதில் சொல்ல வேணாம். வாழ்க்கையை ஜெயிச்சு பதிலாக சொல்லிவிடு என் செல்வமே. நீ யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ போகும் பாதையில் ஜெயிச்சு முன்னேறி போனாலே அதுவே அவர்களுக்கு நீ நிரூபித்ததற்கான அடையாளமாக மாறும். உன் மனசில் பயம் வரும்போதும், வாழ்க்கையை நினச்சி கவலை வரும்போதும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்னு நம்பி நீ என்னை நம்பி ஓடி வந்தீனா உன் பயத்தை ஓட வச்சு சந்தேகத்தை சுருக்கி இருட்டிலிருந்து வெளியில வெளிச்சத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். எப்போதும் மன அமைதியோடு இரு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை நம்பும்போது நான் நிச்சயமா உனக்கான கதவுகளை திறந்து வைப்பேன். உன் கண்ணுக்கே தெரியாம, உன் மனசுக்கே புரியாம உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான திருப்பத்தை நான் உண்டு பண்ணுவேன். இப்போது அழுது கொண்டிருக்கும் உனக்கு என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன். உன் உயிர் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. என் பொறுப்பில் இருக்கும் உன் உயிருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன்.